ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார். அவரிடம் 3 கோடாரிகள் இருந்தன. ஒன்று மர கோடாரி, ஒன்று இரும்பு கோடாரி, மற்றொன்று தங்க கோடாரி. ஒரு நாள் ஆற்றங்கரையில் மரம் வெட்டிக் கொண்டிருந்தபோது தங்க கோடாரி தவறி ஆற்றில் விழுந்தது. அதை பார்த்த விவசாயி மிகவும் கவலைப்பட்டார். அவர் ஆற்றங்கரையில் அமர்ந்து அழுதார். அப்போது ஆற்றிலிருந்து ஒரு தேவதை வெளிப்பட்டாள். அவள் கையில் தங்க கோடாரி இருந்தது. "இது உன்னுடையதா?" என்று அவள் கேட்டாள். விவசாயி மெதுவாக தலையசைத்தார். "இல்லை, என்னுடையது இரும்பு கோடாரி" என்றார். தேவதை மீண்டும் ஆற்றுக்குள் சென்று இரும்பு கோடாரியுடன் திரும்பினாள். "ஆமாம், அதுவே என்னுடையது" என்றார் விவசாயி. அவரின் நேர்மையை பார்த்து மகிழ்ந்த தேவதை 3 கோடாரிகளையும் அவருக்கு பரிசாக கொடுத்தாள். அதே ஆற்றங்கரையில் ஒரு பேராசை கொண்ட மனிதன் வந்தான். அவன் தேவதையிடம் பொய் சொன்னான். "தங்க கோடாரி என்னுடையதே" என்றான். அந்த நிமிடமே ஆறு கருமையாக மாறியது. தேவதை கோபமடைந்தாள். அடுத்த கணத்தில் ஆற்றின் நீர் அனைத்தையும் இழுத்துச் சென்றது. சாயங்கால சூரிய ஒளியில் அந்த விவசாயி 3 கோடாரிகளையும் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வீட்டை நோக்கி நடந்து சென்றார்.